ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு மராத்தி படமாக வெளியான ஜுனா ஃபர்னிச்சர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் கோவிந்த் பாட்டக். இவர் 70 வயசு நிரம்பிய ஒரு நபர். இவருக்கு சுஹாசினி அப்படின்னு மனைவி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. பையன் அபே, அந்த பையனுடைய பேர். அந்த பையன் கலெக்டராக இருக்கிறான். பின்ன கலெக்டர் அப்படின்னா சும்மாவா, அதுக்கேற்ற மாதிரி வசதியான வீட்டில் தான் அவன் பொண்ணை கட்டியிருக்கான். ஆவணி அப்படிங்கிறது அவனுடைய ஒய்ஃபுடைய பேர். யார்? நம்ம கதாநாயகனுடைய மருமக பேர் ஆவணி. இப்போ கதாநாயகனுடைய மகன் இருக்காப்புல அந்த கலெக்டரு, அவன் அந்த ஆளுடைய மாமனார் இருக்கார். அவர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், பயங்கர வசதியான ஃபேமிலி. அதனால் அந்த ஆள் ஒரு சின்ன ஏதாவது ஒரு பர்த்டே செலிப்ரேஷனு, ஒரு ஆனிவர்சரி அப்படின்னா உடனே ஒரு பென்ஸ் காரை வாங்கி கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாப்புல. அந்தளவுக்கு வசதி வாய்ப்பான இடம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. நம்ம கதாநாயகன் இருக்காப்புலையே, இவர் கிட்டத்தட்ட ஒரு மினி இந்தியன் தாத்தா மாதிரி. எல்லாமே நீதி, நேர்மை, நியாயம் கரெக்டாக நடக்கணும், ப்ராசஸ் பண்ணி தான் நடக்கணும். யாருக்கும் எந்த விஷயத்துலையும் 10 பைசா கூட கை நீட்டி வாங்கக்கூடாது, எவனுக்கும் கொடுக்கவும் கூடாது. எவனா ஒருத்தன் தப்பு பண்ணானா பலார்னு சென்ட்ரு மார்க்கெட்லேயே வச்சு அவனை செவிலியே ஒன்று விடணும் அப்படிங்கிற மாதிரியே சுற்றி இருக்கிற ஒரு கதாபாத்திரம் இவர். இவருடைய பையன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அதிகபட்சம் வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு அப்படி பார்த்துட்டு போகிறான். அப்போ கூட அம்மாவை தான் பெருசாக பார்க்குறான். இவருக்கும் அவர் பையனுக்கும் 7ஆம் பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி பெருசாக அப்படி ஒட்டலை. ஏதாவது ஒன்று இருந்தாப்பா காசு வச்சுக்கப்பா நீ செலவுக்கு அப்படின்னு பையன் கொடுத்தா கூட, உன் காசுலாம் எனக்கு தேவையில்லை, பென்ஷன் பணம் இருக்குது, அதை வச்சு நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவில் தான் இவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு தருணத்தில் இவருடைய பையன் இருக்காப்பு இல்லையா, அவர் கிட்டத்தட்ட ஒரு சீஃப் செக்ரட்டரி மாதிரி ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வர்ற, ஐஏஎஸ் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய பதவிக்கு வர்றாப்புல. சீஃப் மினிஸ்டரோட கூட 24 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலை மாதிரி ஒரு பதவிக்கு நம்ம ஆள் வர்றாரு. ஆனால் வர்றாரு இல்லையா, ஒரு நாள் அந்த மாதிரி சிஎம்மோட கொஞ்சம் க்ளோஸாக ஒரு மீட்டிங்ஸ் எல்லாம் வரிசைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிஸியாகிடுறாப்புல. இவங்க அப்பா கால் பண்ணால் அவர் எடுக்கலை. அவர் எதுக்காக கால் பண்ணார் அப்படிங்கிறது பையனுக்கு தெரியாது. சரி, பையனை தான் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக மருமகளுக்கு கால் பண்ணுறாரு. மருமகளும் 10 தடவை மிஸ்டு கால் விட்டுச்சே தவிர அந்த அம்மாவும் காலை எடுக்கவே கிடையாது. ஆனால் என்ன சமாச்சாரம் ஆகி போச்சு அப்படிங்கிறது அந்த 2 பேர்த்துக்கும் தெரியாது. தான் அட்டன் பண்ணாமல் விட்ட இந்த கால்ஸு தன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட போகுது அப்படிங்கிறது அந்த 2 பேர்த்துக்குமே அப்போ வரைக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மகேஷ் மஞ்சுரேக்கர் அப்படிங்கிற நபர் தான் இதை எழுதி இயக்கி இந்த படத்தில் அந்த 70 வயசு ஹீரோவாக கோவிந்த பாட்டக் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரத்தையும் ஏற்று நடிச்சிருக்காப்புல. மேதா மஞ்சுரேக்கர் அவங்க தான் இந்த படத்தில் மட்டும் இல்லை, உண்மையாகவே நம்ம ஹீரோவுடைய யார், நம்ம டேரக்டருடைய ரியல் லைஃப் ஒய்ஃப் தான் அவங்க அந்த படத்தில் அவருடைய ஒய்ஃபாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த 2 பேர் போக மகனாக பண்ண பூஷன் ஆகட்டும், மருமகளாக பண்ண அனுஷாவாகட்டும், எல்லாரும் இதுதான் முக்கியமான கதாபாத்திரங்கள்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாரும் நேர்த்தியாக எடுத்த கதாபாத்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது போக ஒரு தில்லுமுள்ளு பண்ணிவிட்டு வட்டி வசூல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ரவுடி மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும். அது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அவர் கொஞ்சம் நேரம் தான் வருவாப்பில். அவரும் இந்த எடுத்த கதாபாத்திரத்தை நீட்டாகவே பண்ணியிருக்காப்புல. இந்த படம் ஒரு ட்ராமா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம், இன்னொரு பக்கம் கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான். பட் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத ஒரு சில விஷயங்களும் இருக்குது. இருந்தாலுமே இந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம், இந்த கதை எடுத்துக்கிட்டால் அப்படி ஒரு சென்சிட்டிவான அந்த கோர் பிளாட். நம்ம ஒரு சில விமர்சனங்களில், அதாவது வயசான நபர்கள் ஒரு கதாநாயகனாக சித்தரிக்கப்பட்ட படங்கள் எல்லாமே இந்த விஷயத்தை நம்ம எப்பயுமே விடுறது உண்டு அந்த விமர்சனத்தில். அதாவது பொதுவாகவே ஒரு 70 வயசில் உங்களுக்கு ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் பிகம் இன்விசிபிள். யாருடைய பார்வைக்குமே தெரிய மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய மகன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய கணவன், மனைவி, அவங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கடுத்த ஜென்ரேஷன் சொல்லி லைஃப் போயிடும். ஸோ உங்களுடைய பேரம்பேத்திகளை செட்டில் பண்ணுறது, அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, இதிலேயே உங்களுடைய மகன், மகள், இவங்களுடைய ஓட்டங்கள் எல்லாமே அதுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளை தனியாக இருந்து பார்த்துக்கிறதுக்கு யாரும் 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பா காப்பி தேவையாக போட்டு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதுக்கான டைமுமே அவங்களுக்கு இருக்காது. இது எல்லா பெரியவங்களும் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி உண்மையாகவே இப்படி ஒரு 65 வயசு 70 வயசு ஆகிப்போச்சு அப்படின்னா அந்த பெற்றவங்களுடைய நிலைமை என்ன? அந்த பெற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அதுக்கு யார் தான் பொறுப்பு? அப்படிங்கிற ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பேசின ஒரு படம் இது. நிச்சயமாக இதனாலேயே இந்த படத்தில் எந்த ஒரு அருள் காரணமே கிடையாது. இதனாலேயே இந்த படத்தில் உங்கள் வீட்டில் டீனேஜ் பசங்க இருந்தாங்க, அட்லீஸ்ட் டீனேஜை கூட விடுங்களேன், ஒரு 18 வயசு நிரம்பிய பசங்க இருந்தாங்கன்னாவே அதில் இருந்து எல்லாருமே டெஃபினட்டாக உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது.
அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங் ஒன்று இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இந்த படத்தில் இருந்தது. அந்த மாதிரி டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் ஒரு லேர்னிங்கை விடக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது. ஆனால் இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் டெக்னிக்கலாக என்ன தேவையோ எல்லாமே உள்ளே இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அந்த கோர்ட் ரூம் ட்ராமாங்கிறனாலேயே ஒரு சில வசனங்கள் ஒன்றும் உயிர்ப்பாகவும் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த படத்தில் கொஞ்சம் இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாங்க அப்படின்னு தோணுன விஷயம் என்னென்னா, முதல்ல இந்த படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 24 நிமிஷம் ஓடுது. இவ்வளவு நேரமெல்லாம் அந்த கதைக்கு ஸ்டஃப்பே கிடையாது. இவங்க இன்னும் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணி அதை சொல்லி ஆகணும் அப்படிங்கிறனால இவங்க அழுத்தமாக ஒரு சில விஷயங்களை திருப்பி திருப்பி பேசியிருக்காங்க கோர்ட்டில். அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, ஏங்க அந்த கதைக்கெல்லாம் 2 மணி நேரமே ஜாஸ்திங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஹவர்ஸ் அந்த படத்தை கட் பண்ணியிருந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக அந்த படம் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நிச்சயமாக இருந்தது. அதே மாதிரியே பொதுவாக வாதங்கள் பிரதிவாதங்கள்னு ஒரு சில விஷயங்கள் கோர்ட்டில் வைப்பாங்க இல்லையா, இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொன்ன மாதிரி இம்பேக்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வலுக்கட்டாயமாக அவங்க திருச்சி ஒரே விஷயத்தையே திருப்பி கொஞ்சம் அழுத்தி சொல்லியிருக்காங்கங்க, வேறு ஏதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக எழுதி கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது இந்த கோர்ட் ரூம் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா கிட்டத்தட்ட பாதி படத்துக்கு மேலே கோர்ட் ரூம் சீக்வன்ஸ் தான் ஓடுது. அதனால் அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு நிச்சயமாக வரலாம். பட் ஸ்டில் இப்பையும் சொல்கிறேன், இதில் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம், பார்க்க வேண்டிய ஒரு படம். எத்தனையோ குப்பையை டைம் வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, போனால் போகுது ஒரு 2 மணி நேரம். நிச்சயமாக நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. அந்த அவங்க சொன்ன அந்த விஷயத்துக்காகவே, அந்த கருக்காகவே, அந்த சென்சிட்டிவ் டாப்பிக்காகவே கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாரும் ஒரு தடவை நிச்சயமாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரியே இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.